பக்தர்கள் மனம் உருகி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கருணை கடவுள்தான் கந்தப்பெருமான். இதை அனைவரும் உணர்ந்ததால் தான் இன்று பெரும்பாலான பக்தர்கள் முருகன் என்றால் அப்படியே உருகி போய் சரணடையும் அளவில் இருக்கிறார்கள். அப்படியான முருகப்பெருமானிடம் கூட சில நேரங்களில் நாம் கேட்கும் வரங்கள் தள்ளி போகலாம். இதற்கு காரணம் முருகன் அருள் இல்லை என்பது கிடையாது. நம்முடைய கர்ம வினைகள் மட்டுமின்றி இப்போது இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சிறிய தவறுகளாகவும் இருக்கலாம். அதனால் இவை எல்லாம் மீறி நாம் கேட்ட வரத்தை அப்படியே பெறக்கூடிய ஒரு சூட்சம வழிபாட்டு முறை உள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பலரும் திருச்செந்தூர் சென்று வந்தாலே திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் தினந்தோறும் பக்தர்கள் திருச்செந்தூர் சென்று வணங்கி வருகிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த முறையில் வழிபட்டு சென்றால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். அது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் செல்ல முடிவு செய்துவிட்டால் அதற்கு முன் வரும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடிவிட்டு பூஜை அறையில் முருகர் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபமானது வடக்கு நோக்கி எரிய வேண்டும். அத்துடன் முருகனுக்கு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைத்து விட வேண்டும். அடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 11 ரூபாய், அதாவது 11 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து வைத்து ஒவ்வொரு நாணயத்தையும் மஞ்சள் துணியில் வைக்கும் போதும் ஓம் சரவண பவ என்று சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் எதற்காக செல்ல நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன வேண்டுதல் உங்களுடைய மனதில் இருக்கின்றதோ அதை மனதார முருகனிடம் கேட்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின்பு இந்த 11 ரூபாயையும் ஒரு முடிச்சாக கட்ட வேண்டும். மஞ்சள் நிற நூலை வைத்து முடிச்சு கட்டி கொள்ள வேண்டும். இது அப்படியே பூஜை அறையில் இருக்க வேண்டும். அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்த பிறகு உண்டியலில் இந்த நாணயத்தை போட வேண்டும். இதை உண்டியலில் செலுத்திய பிறகு அங்கேயும் அமர்ந்து முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு ஓம் சரவண பவ என்ற நாமத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்ல வேண்டும். அதன் பிறகு நீங்கள் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். இதுதான் ஒரு சூட்சம வழிபாடு. உங்கள் வேண்டுதலை கட்டாயம் நிறைவேற்றி தரும். ஆனால் இந்த முடிச்சை கட்டி வைக்கும் தினமும் வெள்ளிக்கிழமையாக தான் இருக்க வேண்டும். ஆலயத்தில் கொண்டு சேர்க்கும் தினமும் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும். இவை எல்லாம் முறைப்படி செய்யும்போது உங்கள் வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.